பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வாரத்துக்கான எபிசோட்ல நம்ம லாயர் இருந்துட்டு நேரா பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. ஆமா, அந்த பொண்ணோட நகை எல்லாத்தையும் நீங்க திருப்பி குடுக்குறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இதோ பேங்க்ல இருந்து நாங்க நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து கண்டிப்பா இன்னைக்கு கோர்ட்ல குடுத்துடுறோம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சரவணன் இருந்துட்டு, "சார் எதுவா இருந்தாலும் நான் தானே அவளோட புருஷன். அதுக்கான தண்டனையை எனக்கு எவ்வளோ நாளையும் கொடுக்க சொல்லுங்க. அதை நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறேன். ஆனால் என் அம்மா, என் தம்பிங்க, என் அப்பா, அரசுன்னே சொல்லிட்டு யாரையும் அவங்க டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருப்பா, எல்லாரும் மேலேயும் தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த தப்பும் செய்யலை. அப்புறம் எதுக்காக பயந்துட்டு இருக்கீங்க? எதுக்காகவும் பயப்படாதீங்க. யாருக்கும் ஒன்றும் ஆகாது. இவ்வளோ பொய் சொல்லி கல்யாணம் பண்ணது அந்த பொண்ணு தான். அதனால் அந்த பொண்ணுக்கு தான் தண்டனை கிடைக்குமே தவிர உங்கள் யாருக்கும் எதுவும் ஆகாது. யாரும் வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்லி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நம்ம தங்கமயில் இருந்துட்டு, அம்மா இன்னைக்கு அவங்கள கோர்ட்டுக்கு நகை எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்கீங்க. நகை ஏதாவது முன்ன மாதிரி ஏதாவது கருகி இருந்திருந்தா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படி ஒரு சூழ்நிலைக்கு அந்த நகை கண்டிப்பாக வந்திருக்கும். அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக தான் அவங்கள நகையை வந்து நான் ரிட்டர்ன் பண்ண சொன்னேன். அதை வச்சு தான் இதாவது நம்ம பொய் சொன்னதா உங்களுக்கு தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.